மழை வந்தால் மும்பை இந்தியன்ஸ் காலி, பஞ்சாப் கிங்ஸ் ஃபைனல் போகும். ஐபிஎல் விதி சொல்வது என்ன? 2025 ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இரண்டாவது தகுதிச் சுற்று போட்டியில் மோத உள்ளன. இந்த போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டி நடைபெறும் போது மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் சிறிதளவு மழை மட்டுமே வரும் என வானிலை அறிக்கைகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. போட்டி முழுமையாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் இந்த சூழ்நிலை மாறி மழை பெய்து போட்டி நடக்காமல் போனால் ஐபிஎல் விதி என்ன சொல்கிறது என்பது பற்றி பார்க்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்று போட்டிகளுக்கு ரிசர்வ் நாள் அறிவிக்கப்படவில்லை. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் ஐபிஎல் தொடர் நிறுத்தப்பட்டதற்கு பிறகு மீண்டும் ஐபிஎல் அட்டவணை அறிவிக்கப்பட்ட போது ரிசர்வ் நாள் என்பது ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கு மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஐபிஎல் பிளே ஆஃப் போட்டிகளுக்கு ரிசர்வ் நாள் அறிவிக்கப்படவில்லை. அதன்படி பார்த்தால் இந்த இரண்டாவது தகுதிச் சுற்று போட்டியில் மழை பெய்து போட்டியை நடக்காமல் போனால் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். மும்பை இந்தியன்ஸ் அணி தொடரிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். ஏனெனில் ரிசர்வ் நாள் இல்லாத சூழ்நிலையில் போட்டி நடக்காமல் போனால் புள்ளி பட்டியலில் எந்த அணி முன்னிலையில் இருக்கிறதோ அதன்படியே வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார். தற்போது ஐபிஎல் லீக் சுற்றின் புள்ளிப்பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலிடத்தில் இருக்கிறது. அந்த அணி புள்ளிப்பட்டியலில் 19 அணிகள் மற்றும் அதிக நெட் ரன் ரேட் அடிப்படையில் முதலிடத்தை பிடித்திருந்தது. இரண்டாவது இடத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 19 புள்ளிகளுடனும் பஞ்சாப் கிங்ஸை விட குறைந்த நெட் ரன் ரேட்டுடனும் இருந்தன. மூன்றாவது இடத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் 4வது இடத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் இருந்தன. அதன் அடிப்படையில் இரண்டாவது தகுதிச் சுற்று போட்டி மழையால் தடைபட்டால் பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். மும்பை இந்தியன்ஸ் அணி வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும். மழை பெய்வதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. ஒருவேளை மழை வந்தாலும் போட்டி நேரத்தை விட கூடுதலாக 2 மணி நேரம் அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விதிப்படி இரவு 10:56க்கு போட்டி முடிவடைய வேண்டும். ஒருவேளை மழையால் பாதிப்பு ஏற்பட்டால் நள்ளிரவு 12:56 வரை போட்டியை நடத்துவதற்கு அனுமதி உள்ளது.